அறிவே சிவமாகவும் அருளே சக்தியாகவும் இவ்வுலகை இயக்கி நிற்பதை இந்து சமயம் தெளிவாகவே விளக்கியுள்ளது. அன்னையின் அருள் ஈழத்திலே பிரவாகம் எடுத்து காணப்படுகிறது. இவற்றுள் அன்னையின் திருவருள் அமுத ஊற்றாக பாயும் பதியாக விளங்குவது நைனாதீவில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் திருக்கோயிலாகும். இக்கோயில் அமைந்துள்ள நைனாதீவு ஏறக்குறைய 3 மைல் நீளமும் 1 மைல் அகலமும் கொண்ட தீவாக காணப்படுகிறது. திராவிட இனமாகிய தமிழர்களின் முன்னோர்களாக நாகர் இனத்தவர்கள் போற்றப்படுகின்றனர். நாகர்களின் முக்கிய வழிபாடாக காணப்பட்டது நாக வழிபாடு. ஈழத் தமிழர்களிடையேயும் தமிழக தமிழர்களிடையேயும் ஆதியிலிருந்தே நாக வழிபாடு காணப்பட்டதென்பதற்கு அதன் எச்சங்களாக காணப்படும் வழிபாட்டு முறைகளும் ஊர் பெயர்களும் சான்றாக காணப்படுகின்றன. கருவறையில் சுயம்புவாக அம்பிகை விளங்குகிறாள். நாகம் குடைப்பிடிக்க சிவலிங்கத்தை இறுக்க அணைத்தபடி விளங்கும் அம்மை போல அந்த சுயம்பு உருவம் இருக்கிறது. இக்கோவிலின் கருவறையில் உள்ள சேறும் 5 தலை நாகச்சிலை பல ஆண்டுகள் வரை பழமையானதென ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இவ்வாறான தோற்ற அமைப்பை நோக்கும்போது ஆரம்ப காலத்தில் நாக வழிபாடு மட்டுமே காணப்பட்டு பிற்காலத்தில் அம்பாளின் திருவுருவத்தை ஸ்தாபனம் செய்து வழிபாட்டு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இவ்வாறான 5 தலையுடைய படமெடுக்கும் நாகத்தினை வழிபாடு பொருளாக கொண்ட ஆலயத்தை வேறெங்கும் காண முடியாது. இங்கு எழுந்தருளியுள்ள மூர்த்தமாக விளங்கும் ஸ்ரீ நாகபூஷணி அம்மனின் திருவுருவம் தெற்கு நோக்கி தென்கோபுர வாயில் வழியாக வணங்கக்கூடிய முறையில் மகா மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இத்திருவுருவத்தின் தோற்றமும் அங்க லட்சணங்களும் மனோன்மணி அம்பாளுக்குரியதாக காணப்படுகிறது. இவ்வன்னையானவள் 4 திருக்கரங்களுடன் திகழ்கின்றார். சந்திரசேகரி நாகபூஷணத்தி என்றும் குறிப்பிடுவது நைனை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளையே என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற முப்பெருமைகளை தன்னகத்தை கொண்டது நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் தலவிருட்சமாக காணப்படுவது வன்னி விருட்சமாகும். வன்னி விருட்சத்திற்கும் விஜயதசமிக்கும் நிறையவே தொடர்புகள் உண்டு. இவ்வாலயத்திற்குரிய புண்ணிய தீர்த்தம் நைனாதீவின் மேற்கு கடற்கரையோரத்தில் உள்ளது. ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயம் அமைந்துள்ள காணியின் பெயர் பப்பரவன்சல்லி என்பதாகும். அர்ச்சுனன் தீர்த்த யாத்திரையின் போது இங்கு வந்து நாக கன்னிகையை மணந்தான் என்றும் இவர்களுக்கு பிறந்த பெயராகிய பப்பரவாகன் என்ற பெயரையே இக்காணிக்கு வழங்கினாரென்றும் ஐதீகம் ஒன்று உண்டு. இத்தீவிற்கு சற்று தூரத்திலே கடல் நடுவே அமைந்துள்ளது அனலைத்தீவு. அனலைத்தீவில் புளியந்தீவு என அழைக்கப்படும் பகுதியிலே காணப்படும் நாகத்தம்பரான் விக்கிரகம் டச்சுக்காரர்களால் நாகபூஷணி அம்மன் கோயில் தாக்கப்படும் முன் நைனாதீவிலேயே இருந்ததென்பர். சிறிய கோயிலாக வணங்கப்பட்ட நாகபூஷணி அம்மன் கோயில் மாநாயகனின் 4வது சந்ததியிலிருந்து வீரசாமி செட்டியார் என்பவரால் கிறிஸ்துவுக்கு பின் 1620க்கும் 1624க்கும் இடைப்பட்ட காலத்தில் கட்கோயிலாக கட்டப்பட்டது. 1960ஆம் ஆண்டிலிருந்து மகோற்சவம் 15 நாட்களாக மாற்றப்பட்டது. ஆனி மாதத்தில் வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகி 15 தினங்கள் நடைபெற்று தெப்ப உற்சவத்துடன் நிறைவு பெறும். அம்பாள் ரதோற்சவத்தில் ஆரோகணித்து வரும் காட்சியும் மாலையில் நடைபெறும் பச்சை சாத்துதலும் கண்கொள்ளா காட்சியாக காணப்படும். இவற்றோடு கொடியேற்று திருவிழா, கைலாச வாகன திருவிழா, மஞ்சள் திருவிழா, வேட்டை திருவிழா, குதிரை வாகன திருவிழா, சப்பர திருவிழா, தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா, தெப்போற்சவ திருவிழா என்பனவும் மிகச்சிறப்பாக நடைபெறும் திருவிழாக்களாகும். இலங்கையில் உள்ள வழிபாட்டு தலங்களுள் காலத்தால் முந்திய தொன்மையான தலங்களுள் இதுவும் ஒன்று.